இப்போ நம்ம முடக்கத்தான் மூலிகை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். உளுந்து மாவுக்கு பதில் இந்த முடக்கத்தான் மாவை சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெந்தயத்தை ஊற வச்சுக்கணும். ஒரு 5 டீஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சு கிரைண்டரில் கொஞ்சம் நேரம் நேவ விட்டுடுங்க. நேவ விட்டுட்டு இந்த முடக்கத்தான் கீரையும் அதோடு சேர்த்து போட்டு அரைச்சிடுங்க. அரைச்சி ஒரு கப் அளவு அந்த மாவு இருந்துச்சுன்னா 4 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்குங்க. உப்பு போட்டு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிடுங்க. கரைச்சிட்டு இதை நம்ம எப்போதும் தோசை ஊற்றுற மாதிரியே ஊற்றி திருப்பி போட்டு எடுக்க வேண்டியதுதான். இது மூட்டு வலி, முழங்கால் வலி, கால் வலி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. வயசான எல்லாருக்குமே இந்த வலி வந்துடுது. அவங்க எல்லாருமே வாரத்துக்கு ஒரு தடவை இதை சுட்டு சாப்பிடலாம். இது ரொம்ப குளிர்ச்சி. இந்த கீரையும் குளிர்ச்சி, அதோட நம்ம வெந்தயம் வேற சேர்த்துருக்கோம், அதுவும் நல்ல குளிர்ச்சி. வெயில் காலத்தில் வாரம் ஒரு வாட்டி நம்ம ரெகுலராகவே இதை சாப்பிடலாம். இது கீரைக்காரவங்க வெளியில் கொண்டு வந்து விற்பாங்க. அதை வாங்கி நம்ம இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி வச்சுக்க வேண்டியதுதான். இதுக்கு தேங்காய் சட்னி இல்லைன்னா பூண்டு சட்னி வச்சு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த சைட் டிஷ் இதுக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். மாத்திரை எடுத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி மூலிகை வகை கீரையெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. டேஸ்டியாக இருக்கும். ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். வாங்கி எல்லோரும் சாப்பிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.